இந்த டிஷ் பண்ணுறதுக்காக வெள்ளை மொச்சப்பயிரை ஓவர் நைட்டு ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. காலையில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் துவரம்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருங்க. இது தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணி குக்கரில் சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காயம் சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பஞ்சு போல் வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 கையளவு முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் குழம்பு பொடி, மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் புளி கரைச்ச தண்ணி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம். 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு எல்லாம் தாளித்து கொட்டு குக்கர் மூடி சவுண்ட் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கழித்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக குழம்பு தயாராகிடும். இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், கால்சியம் அதிகமாக இருக்குது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கம் உங்கள் வீட்டிலும் கவனமாகட்டும். வாழ்க வளமுடன்.